25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பண முதலீடு தேவை. அப்புறம் நம்ம வெளியில போய் அலையணும், கஸ்டமரை பார்க்கணும், அதெல்லாம் வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. இணைய வர்த்தகம் என்னோட 50வது வயதுல தான் எனக்கு அறிமுகமாச்சு. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோம்னா அப்புறம் எப்பயுமே நம்மளால வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இணைய வர்த்தகம் மூலமா என்னுடைய தொழிலை நான் தொடங்கினேன். நான் தொடங்கினப்ப 4 பொருள்ல தான் ஆரம்பிச்சேன். நாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண பொருள், அதாவது குளியல் பொடி, பல் பொடி, இதெல்லாம் வச்சு இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம பொருளை கஸ்டமர் ஏன் வாங்கணும், அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். ஏன் உன் பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாக்கா நம்ம என்ன சொல்லணும்? இப்ப நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, நிறைய பாதிப்புகள் இருக்கு, அதனால கிரீம் எல்லாம் போட்டு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வருது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ எங்க பொருளை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சது இல்ல, இது நம்ம முன்னோர்கள் பரம்பரையா பயன்படுத்திட்டு வந்தது. நாகரிகம் கருதி கொஞ்சம் நம்ம அதை மறந்துட்டோம். இப்ப அதை திருப்பி நம்ம அதை கொண்டு போகணும். யாருக்கு கொண்டு போகணும்? நம்ம சாதாரணமா சீயக்காய் அரைச்சி குளிங்க, வெந்தயம் தேய்ச்சி குளிங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம அம்மா நமக்கு செஞ்சு தருவாங்க. ஆனா ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல வேலை நிமித்தமா வெளியூருக்கு போயிருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு அம்மாவா இருந்து இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆன்லைன் மூலமா அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணலாம். நான் ஆன்லைன்ல என்னுடைய பதிவுகளை போட ஆரம்பிச்சேன். இப்படி ஆன்லைன் மூலமா போட்டதுனால ஆரம்பத்துல 4 பொருளா இருந்தது. இப்போ 60க்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கு. என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நான் இணைய வர்த்தகத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டேன்.